வெறும் வாசத்துக்கே வைபாகிறீங்களேயா, சாப்பிட்டு பார்த்துட்டு முடிவுக்கு வாங்கயான்னு சொல்லியும் கேட்கல, மறுபடியும் பழைய டான் ஏகேவா மாறுறாரு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. போன படத்துல தான் த்ரிஷாக்கா ஏகேவை விட்டுட்டு பிரகாஷ் கூட பிக்கப் ஆகி ஏகே தலையில ஜோக்கர் குள்ளாவ மாட்டி விட்டுச்சுன்னா, அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, என் பொண்டாட்டி காணாம போய் 4 நாள் ஆச்சுன்னு தேவையில்லாத ஆணியெல்லாம் எதுக்கியா புடுங்கினீங்கன்னு கொஞ்சம் சத்தமாவே கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? மைனஸ் எல்லாம் அஜித் ஃபேன்ஸ்க்கு மைனஸாவே தெரியல, ஆனா அதெல்லாம் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு மரண மைனஸா தெரியுது. பாட்டுங்க எல்லாம் எவனோ காது கிட்ட கங்குவா படத்தை ஓட்டின மாதிரி அவ்வளோ சத்தமா இருந்துச்சு. எங்களுக்கு கதை எல்லாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு வைப் தான் தெரியும். ஹே ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். கொலப்பசியில இருந்தவங்களுக்கு வந்தவன் போனவன் எல்லாம் பொங்கலும் புளியோதரையும் போட்டதும் கடுப்பானாலும் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அதையவே ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாங்க. என்ன பசி? ஆனா இப்ப வந்தவன் இந்த மாமேன்னு பொட்டலத்தை பிரிச்சதும் ஒத்த ரூபா பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரே பிரியாணி வாசம் வர, அவ்வளவுதான் பிரியாணி சாப்பிட போறோம்னு கொண்டாட்டம் தாங்க முடியல. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு தலகால் தெரியாம ஆடாத. வெறும் வாசத்துக்கே வைபாகிறீங்களேயா, சாப்பிட்டு பார்த்துட்டு முடிவுக்கு வாங்கயான்னு சொல்லியும் கேட்கல, இப்ப அவங்களோட சேர்ந்து நாமளும் சாப்பிட்டாச்சு. அது பிரியாணியா இல்ல பிரிஞ்சியாங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ மாமே. பார்க்க போற படம் குட் பேட் அக்லி மாமே. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல நம்ம ஏகே என்கிற அஜித் குமார் என்கிற அஜித் நடிச்சிருக்கிற இந்த குட் பேட் அக்லி படத்தோட கதை என்னன்னா, டானுக்கெல்லாம் டானா டண்டனக்கா டானா இருக்காரு நம்ம ஏகே. நீ தாதாடா டான் என்னதான் ஊருக்கெல்லாம் பட்டு குஞ்சமா இருந்தாலும் வீட்டுல தொடப்ப கட்டங்கிற மாதிரி நம்ம ஏகே டானா இருக்கிறது பிடிக்காத மனைவி த்ரிஷா, நீ டானா இருந்து கிழிச்சது போதும், உனக்கு நானும் என் புள்ளையும் வேணும்னா நீயா போய் உன் முள்ள மாதிரித்தனம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுட்டு ஒரு புது மனுஷனா வான்னு சொல்ல, நம்ம ஏகேவும் சரின்னு ஜெயிலுக்கு போறாரு. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன். 18 வருஷம் கழிச்சு வெளியே வர ஏகே தன்னோட பொண்டாட்டி புள்ள கூட வாழணும்னு ஆசையா வராரு. வந்து பார்த்தா ஏகேவோட மகன் ஏதோ போதை கேஸ்ல ஜுவினல் செல்ல இருப்பான். இதுக்கு யாரு காரணம்னு தேடி கண்டுபிடிச்சு பழிவாங்க மனுஷன் மறுபடியும் பழைய டான் ஏகேவா மாறுறாரு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. தோணுது இல்ல? எனக்கும் அதாங்க தோணுச்சு. இதுக்கு எதுக்கடா ஏகேவை 18 வருஷம் ஜெயில வச்சிருந்தீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. போன படத்துல தான் த்ரிஷாக்கா ஏகேவை விட்டுட்டு பிரகாஷ் கூட பிக்கப் ஆகி ஏகே தலையில ஜோக்கர் குள்ளாவ மாட்டி விட்டுச்சுன்னா, தக்காளி இந்த படத்துலயும் 18 வருஷம் ஜெயில உட்கார வச்சு ஜோக்கர் குள்ளா மாட்டி விட்டுருக்கு. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. சரி, அதை விடுங்க, கதைக்கு வருவோம். அப்படி மறுபடியும் டான் ஆகிற ஏகே வில்லன் கும்பலை எப்படியெல்லாம் பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் குட் பேட் அக்லி படத்தோட கதை. வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன், ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டத தொட்டுதானே ஆகணும். இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி பேசணும்னா முதல்ல நம்ம ஏகே பத்தி தாங்க பேசணும். மனுஷனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சும்மா வெறித்தனமா இருக்கு. படத்துல வர அவரோட எல்லா லுக்ஸுமே தெரியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நக்கல் நையாண்டி பண்ற ஒரு அஜித்தை இதுல பார்க்க முடிஞ்சது. சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? படம் பார்த்த அத்தனை பேரும் இந்த அஜித் தானையா நாங்க கேட்டோம், அதை விட்டுவிட்டு அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, என் பொண்டாட்டி காணாம போய் 4 நாள் ஆச்சுன்னு தேவையில்லாத ஆணியெல்லாம் எதுக்கியா புடுங்கினீங்கன்னு கொஞ்சம் சத்தமாவே கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஒரு படத்துல சத்யராஜும் வடிவேலுவும் கிரிக்கெட் ஆட டீம் சேர்க்க நாய் வண்டிய வாடகைக்கு எடுத்து ரோடா அலைஞ்சு ஆள் பிடிக்கிற மாதிரி இந்த படத்துக்கும் இந்த பட டீமும் நாய் வண்டிய வாடகைக்கு எடுத்துட்டாங்க போல. த்ரிஷா, பிரபு, சிம்ரன், அர்ஜுன் தாஸ், பிரியா பிரகாஷ் வாரியார், அவங்க இவங்கன்னு ஊருப்பட்ட நடிகர் நடிகைகள் இருக்காங்க. என்னதான் எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சிறப்பா பண்ணியிருந்தாலும் படம் முழுக்க ஏகே மட்டும் நிறைஞ்சிருக்காரு. அதனால மனசுலயும் அவர் மட்டும்தான் கம்மு போட்டு ஓட்டினா மாதிரி ஜம்முன்னு நிக்கிறாரு. சாமி வார்த்தை இவனை ஓரம் தானா? அட வாங்க மாமி வந்து தள்ளுங்க.
பொதுவா நம்மளோட மத்த பட ரிவ்யூக்கள் மாதிரி இந்த படத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறது இல்ல. ஏன்னா பிளஸ் எல்லாம் அஜித் ஃபேன்ஸ்க்கு மரண பிளஸ்ஸா தெரியுது. ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அதுல ஒரு சில பிளஸ் எல்லாம் மைனஸா தெரியுது. மைனஸ் எல்லாம் அஜித் ஃபேன்ஸ்க்கு மைனஸாவே தெரியல. ஆனா அதெல்லாம் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு மரண மைனஸா தெரியுது. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. சோ அஜித் ஃபேன்ஸ் அண்ட் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கறத சொல்றேன். நாங்க எங்க தலையை எப்படியெல்லாம் பார்க்கணும்னு மாசா கெத்தா ஸ்டைலா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படியே காட்டியிருக்காங்க. இது இன்னும் 2 வருஷத்துக்கு நின்று பேசும். அது என்னவோ உண்மைதாங்க. நிஜமாவே அஜித்தை இப்படி பார்க்க தான் நல்லா இருக்கு. ஆனா பில்டப்னு அதையே எவ்வளவு நேரம் தான் பாக்குறது? கதை ஸ்கிரீன் பிளேன்னு எதுனா ஒண்ணு வேணும்ல, அதை இந்த படத்துல தேட வேண்டியதா இருக்கு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். கதையெல்லாம் யாரு கேட்டா? எங்களுக்கு கதையெல்லாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு வைப் தான். படமே சும்மா வைபா இருக்கு. அதுவும் எங்க தலையோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், மீம் ரெஃபரன்ஸ், தளபதி விஜயோட டயலாக் ரெஃபரன்ஸ் எல்லாம் பங்கம். ட்ரெய்லர் வந்தப்பவே என்னடா நம்ம ஏகே பர்த்டேக்கு இன்னும் நாள் இருக்கே, அதுக்குள்ள பர்த்டே மேஷை போட்டுட்டாங்கன்னு தான் தோணுச்சு. படத்துல ரெஃபரன்ஸ் இருக்கலாங்க, ஆனா இந்த படமே ரெஃபரன்ஸ்ல தான் இருக்கு. சத்த நேரத்துல படம் பாக்குறோமா இல்ல ஹை பட்ஜெட் இன்ஸ்டாகிராம் ரீல பாக்குறோமான்னு ஒரு டவுட்டே வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. லியோ படத்துல கருப்பாயி ஒரு பாட்டே எவ்வளவு வைப் கொடுத்துச்சு. இந்த படத்துல அப்படி பல பழைய பாட்டுங்க இருக்கு. அப்ப எவ்வளோ வைபா இருக்கும். செம்ம 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 வைப்ஸ் தான் தெரியும். I know the vibes. அதான் இன்னும் எத்தனை நாள் இப்படியே பழைய பாட்டை கடன் வாங்கி வைப் பண்ண போறோம். அந்த மாதிரி வைப் பண்ற பாட்டை நீங்க போடுங்க, சும்மா அரைச்சமாவே அரைச்சிட்டு. யாரு வைப் பண்ற பாட்டு பண்ணல? இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் பாட்டுகளும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சும்மா துவம்சம் பண்ணிருக்காரு. ஒட்டுமொத்த தியேட்டரும் டான்ஸ் ஆடிச்சு. மாஸ் சீன்ல எல்லாம் ஜிவியோட பிஜிஎம்னாலேயே இன்னும் மாஸா இருக்கு. ஓ, படத்துக்கு ஜிவி தான் மியூசிக்கா? பாத்தீங்களா, ரொம்ப இறைச்சலா இருக்கவும் நான் கூட அனிருத் தான் மியூசிக் போட்டாரோன்னு நினைச்சேன். பாட்டுங்க எல்லாம் எவனோ காது கிட்ட கங்குவா படத்தை ஓட்டின மாதிரி அவ்வளோ சத்தமா இருந்துச்சு. அது கூட பரவாயில்லங்க, படத்துல இம்மி அளவுக்கு கூட லாஜிக்கே இல்ல. விட்டலாச்சாரியார் படத்துல வர்ற மாதிரி எல்லா கேரக்டரும் திடீர்னு பார்த்தா ஸ்பெயின்ல இருக்கு, திடீர்னு பார்த்தா வேற நாட்டுல இருக்கு. படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாயா? அது எங்க இருக்கு? லாஜிக் பாக்குறவன் கிளம்பு, தலையோட மேஜிக் பாக்குறவன் மட்டும் படத்துக்கு வா. எங்களுக்கு தல தரிசனம் மட்டும் போதும். அதே இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர் பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும். அவரு தான் ஒரு ஆதாம் காலத்து ஆமைங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அஜித் ஃபேன்ஸ்க்காகவே மொரட்டு சம்பவம் பண்ணிருக்காரு, அதுல டவுட்டே இல்ல. ஆனா ஏன் கதைக்கோ ஸ்கிரீன் பிளேக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாருன்னு தான் தெரியல. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். So jokes and fun apart, அஜித் மாதிரியான விஜய் மாதிரியான பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்றப்ப இப்பத்திய இயக்குனர்கள் கதை திரைக்கதையில கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு ஒரு சில தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸை மட்டும் கிரியேட் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இது கமர்ஷியலா ஒரு படத்தை வெற்றி அடைய வைக்க மக்களை தியேட்டருக்கு கொண்டு வர தேவை அப்படின்னாலும், எப்படி குடிப்பழக்கம் குடிக்கும் போது சந்தோஷத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குமோ அப்படிதான் இந்த மாதிரியான படங்கள் சினிமாவுக்கு. இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல கஷ்டப்பட்டு கண்டென்ட் போடுற கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம லூசுத்தனமா ரீல்ஸ் பண்ற தற்குறிங்களை கலாய்ச்சு என்ஜாய் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ண வச்சு காலேஜ் சீஃப் கெஸ்ட் ஆக்கிவிட்டு அவங்கள பெரிய ஆளா ஆக்கின தப்ப இந்த மாதிரி படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி இதுதான் நல்ல படங்கிற நிலைக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா இங்க பல வருஷம் ஒரே கதையில வேலை செஞ்சு வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேவை யோசிச்சு கையில பவுண்டோட என்னைக்காச்சும் நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும், நாமளும் படம் டைரக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கனவோட சுத்துற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. அவங்களோட அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. ஒட்டுமொத்தமா இந்த குட் பேட் அக்லி படத்தை பத்தி சொல்லணும்னா, நீங்க அஜித் ஃபேன்னா இந்த படம் உங்களுக்கு குட், ஜெனரல் ஆடியன்ஸ்னா இந்த படம் உங்களுக்கு பேட், அஜித் ஹேட்டர்னா இந்த படம் உங்களுக்கு அக்லி. நீங்க யாருங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குட் பேட் அக்லி படம் உங்களுக்கு குட்டா பேடா அக்லியா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye.